சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை தூசியை தட்டுவது போல தட்டிவிட்டு போகும் பிரச்சனையை எல்லாம் நீ சுமந்து கொண்டு அலைகிறாய். என்ன சொல்ல வருகிறேன் என்பதை முழுமையாக கேள். சில விஷயங்கள் உன் மனதுக்குள் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. அந்த அழுத்தங்கள் எல்லாம் தேவையே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் முடியும் என்று சொன்னால் நம்புவாயா? நம்ப மாட்டாய். சொல்கிறேன் கேள். சில விஷயங்கள் உன்னை ரொம்ப நாளாக வாட்டிக்கொண்டு இருக்கிறது. வாட்டிக்கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் என்னென்னவோ தோன்றும். இந்த வாழ்க்கை வேண்டுமா? இந்த வாழ்க்கையில் நாம் செய்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சரிதானா என்று. ஆனால் அதை உற்று பார்த்தா என்றால் அது ஒரு தூசியாக இருக்கும். தூசி போன்ற விஷயங்களை எல்லாம் அதிகமாக சிந்தித்து கவலைப்படுவதை விட அமைதியாக அந்த விஷயத்தை கையாண்டால் சீக்கிரமாக நீ எதை நினைத்து பயப்படுகிறாயோ அந்த விஷயங்கள் உன்னை விட்டு போகும். முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு மலையாடு ஒரு குகையை நோக்கி போனது. அந்த குகைக்குள் சிங்கம் இருந்தது. ஆனால் அந்த குகைக்குள் போன மலையாடு உடனடியாக இது என்னுடைய குகை, யாராக இருந்தாலும் வெளியே போங்கள் என்றது. அப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சு, பெருசாக நிழலை பார்த்துட்டு பெருசாக இருக்கணுன்னு ஏதோ பெரிய ஒரு மிருகம் தான் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே ஓடுனுச்சு. அப்போ வெளியில் வந்து உடனே ஒரு நரி சொன்னிச்சு, எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடி வர? உனக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆடு தான், ஒரு மலையாடு தான், அதுக்காக போய் நீ பயந்து வர? அது உன்னுடைய உணவு தானே அப்படின்னு. ஐயோ, அதை நான் நிழலில் பார்த்த உடனேயே அது ஏதோ பெரிய ஒரு ஆடு, பெரிய ஒரு விலங்கு போல இருக்கு, நம்மளை தாக்க வந்துட்டு போல இருக்குன்னு நினச்சேன். இரு நான் போய் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே குகைக்குள்ளே போய் அந்த ஆடை போயிட்டு முட்டி கொண்டுடுச்சு. புரியுதா? அப்போ இது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. என்னென்னா, ஒரு சின்ன பிரச்சனை அதை பெருசாக உள்ளதை நினச்சிக்கிட்டு நீங்கள் ஐயோ என்னென்னமோ நடக்க போகுதுன்னு ஓடுறீங்க. அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் பயப்படுறீங்க. பயப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் எதிர்த்து ஃபேஸ் பண்ணுங்க. இந்த உலகத்தில் கடைசி நிமிஷம், நீங்கள் வாழ்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எதுவுமே நீங்கள் நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன், இந்த ஒரு விஷயத்தை நான் எதிர்த்து நிற்க மாட்டேன் அப்படின்னா இந்த உலகத்தில் முட்டாளாக போயிடுவீங்க. புரிஞ்சுதா? இந்த உலகத்தில் தெய்வம் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் வாழ வச்சிருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை இந்த உலகத்தில் அழகாக ஒரு பாதையில் கொண்டு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் நிறைய பாடத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். புரிஞ்சுதா? நம்பிக்கை இருந்தால் போதும். எல்லா விஷயத்திலேயும் என்னால் சாதிக்க முடியும், நான் நிச்சயமாக வென்றுடுவேன், நான் நிச்சயமாக மற்றவங்களுடைய வாழ்க்கையை விட நான் அழகாக வந்துட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சுருவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தைரியத்தோட நீங்கள் செஞ்சீங்க, உங்கள் வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராலும் எப்போதும் எந்த விஷயத்துலையும் தடுக்க முடியாது. அதுவே நீ பயந்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கையை மற்றவங்க கெடுக்க வேண்டாம், நீயே உன் வாழ்க்கையை கெடுத்துக்குவ. புரிஞ்சுதா? நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுக்கு தேவையே தவிர மற்றபடி யாருக்கும் எதுவும் தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் உன் வாழ்க்கையில் முடிகிற விஷயங்கிறது கிடையாது. எல்லாமே தெய்வம் உனக்கு அன்னன்னைக்கு இது நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சு, எழுதி வச்சிருக்கு. அது நிச்சயமாக நடக்க தான் போகுது. நீயா இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போட அது உனக்கு பாரமாகிட்டே தான் இருக்குமே தவிர நன்மை அப்படிங்கிற ஒன்றுமே உன் வாழ்க்கையில் இருக்காது. தூசி போல் சில விஷயத்த தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் அதையே உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாரமாக்கிக்கிட்டே இருந்த அப்படின்னா மனசு தான் உளைச்சலாகும், உடல் தான் உனக்கு கவலையாகும், உடல் உனக்கு வீணாக போகும். புரிஞ்சுதா? நம்பிக்கையோடு இரு, எல்லாமே நல்லது நடக்கும். காலப்போக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான அற்புதமோ அதிசயமோ நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாவே அவசரப்பட்டுட்டு இதுதான் நடந்துரும், இந்த ஒரு விஷயந்தான் நடந்துரும் அப்படின்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. அப்படி நினச்சிட்டே இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கையை இழப்பீங்களே தவிர, நீங்களாக ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்களாக ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு நீங்கள் நான் சொல்கிறத கவனிக்காமல்
ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சில நல்ல விஷயங்களை நீங்கள் தான் இழப்பீங்களே தவிர நான் இல்லை. புரிஞ்சுதா? நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே உங்களுக்கான ஒரு நல்லது தான். தேவைக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணுமோ அந்த விஷயம் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய ஆயுசு முழுக்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஆயுசு முழுக்க உங்களோட இருப்பேன். உங்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொன்றுத்தையும், ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து வாழ வைப்பேன். உங்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் சரிதான். துரோகம் அப்படின்னு உனக்கு துரோகம் பண்ணுறவங்களையும் நான் விட்டுட்டு தேடவும் மாட்டேன். எல்லா நிமிஷமும் தப்பு பண்ணுறவங்களுக்கு, புரியுதா? தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை அப்படிங்கிறது உண்டு. உன் காலம் முழுக்க உன்னை கண்ணீரை சிந்த வைக்காம எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டிப்பாக நகர்த்துவேன். ஏற்கனவே நீ எத்தனையோ கஷ்டத்தை பார்த்துட்ட, புரிஞ்சுதா? எத்தனையோ கஷ்டத்தை பார்த்துட்ட. இனிமே கஷ்டத்தை பார்க்குறது அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. நீ தேடி தேடி ஓடுற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டது, இதுவரைக்கும் மற்றவரிடம் அவமானப்பட்டது எல்லாமே போதும். இதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க போவதும், உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளப் போவதும் உறுதி. தேவையே இல்லாமல் இவர்கள் என்னை இதை சொல்கிறார்கள், அவர்கள் என்னை அதை சொல்கிறார்கள் என்று போட்டு மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல், எல்லாம் நமக்காக நம் தெய்வம் சரியாகத்தான் செய்கிறது என்று நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையை யாராலும் இங்கு கெடுக்க முடியவே முடியாது. நீ என்னை நம்பி என்னுடைய இதுவரைக்கும் வாழ்க்கையில் இந்த சாய் எதுவுமே செய்யலைன்னு நீ சொல்லியிருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே சாயா எனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காரு தெரியுமா என் வாழ்க்கையிலன்னு நீயே மற்றவங்கள்ட்ட போய் பெருமையாக பேசுகிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் லீலைக்கு மேலே லீலையை இந்த அப்பா செய்யத்தான் போகிறேன். யோசிக்காத. இதுவரைக்கும் யோசித்து சில விஷயங்களை விட்டுட்டேன். இதுக்கு மேலேயாவது சாய் எனக்காக நல்லது தான் செய்வாருன்னு நம்பிக்கைக்கு வா. நிறைய துரோகங்கள் இருக்கிற பட்சத்தில் உன்னால் எதையும் யோசிக்க முடியல. இனிமே தான் துரோகங்களே இருக்காதே. இதுக்கு மேலே தான் நம்பிக்கை, பொறுமை இப்படின்னு நிறைய விஷயம் உன் வாழ்க்கையில் வரப்போதே. தங்கமே, அப்பாவுக்காக, இந்த சாய் அப்பாவுக்காக உன்னுடைய கண்ணீரை தெரிச்சுக்கோ. வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறத உருவாக்கிக்கோ. ஏன்னா நானே உனக்கு நிம்மதியை கொடுத்தா கூட நீ அதை எடுத்துக்க போகிறதில்ல. அதனால் நீயே நிம்மதியை உருவாக்கிக்கோ. நிம்மதின்னு வெளியில் போய் தேடாத, அது உனக்குள்ளே தான் இருக்குது. யோசித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உனக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. எதுவுமே உனக்கு சாதகமாக அமையாததே இல்லை. எல்லாமே உனக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் யோசித்து பார்த்தினா தெரியும். நமக்கானது நடந்திருக்கா, நமக்கு தேவையானது கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. புரிஞ்சுதா? நம்பிக்கையாக நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. எல்லா விஷயத்திலேயும் நம்பிக்கை கொடுக்கறதுன்னா இந்த சாயே இறங்கி வந்து உனக்கு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? இந்த சாயை நம்பி வர ஒவ்வொரு பிள்ளைங்களும் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் எந்த ஒரு கலக்கமோ எந்த ஒரு தயக்கமோ இது நடந்துருச்சே அது நடந்துருச்சே அப்படின்னு நீ நினச்சி அழுகிற அளவுக்கு எதுவுமே நடக்காது. பாரங்களை குறைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற வழியை பாரு. ஏற்கனவே நிறைய அழுதுட்ட, இனிமேல் அழ வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளோ நிம்மதியாக உன்னால் வாழ்க்கையில் வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நிம்மதியாக இரு. உன்னுடைய வாழ்க்கையை பத்திரமாகவும் அழகாகவும் பார்த்துக்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்குது. சில பேர் நினைப்பாங்க சாயெல்லாம் செய்ய மாட்டாருன்னு. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சாய் இதெல்லாம் செஞ்சிட்டாரே அப்படின்னு அவங்களே வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. நீ வணங்குறத பார்த்து தான் நான் இப்போது சாயை வணங்கி அப்படின்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை ஒரு முன்னுதாரணமாக வைப்பாங்க. புரிஞ்சுதா? நம்பிக்கையோடு இரு.
உன்னுடைய மனசுக்கு, உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கு ஒரு குறையும் வராது. உனக்கு குறைய கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அளவச்சு உன்னை கலங்க வச்சு உன்னை ஒவ்வொரு நாளும் இப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்துருச்சேன்னு ஏக்கத்தோடு வாழ வைக்கன்னா எனக்கு மனசு வராது. உன்னை சுற்றி அத்தனை தெய்வசக்தி இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. உன்னை சுற்றி அத்தனை தெய்வசக்தி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு மற்றவன் வாழணும்னு நினச்சான் பாரு, அவனுக்குத்தான் கெட்ட நேரம் வந்து இந்த பூமியில் மிகப்பெரிய ஒரு விஷயம் உனக்காக நடக்க போதே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தப்பான விஷயமும் நடக்காது. புரிஞ்சுதா? வெளிப்படையாகவே சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இப்போ கெட்டது நடக்க போகுது. கெட்ட விஷயம் நடக்க போகுது, மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் எல்லாரும் நினச்சாங்க என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. உன்னை தூக்கி விடுறதுக்கு நான் இருக்கேன். கவலையே வேண்டாம். ஏக்கங்களை குறைச்சிக்கோ, கவலையை குறைச்சிக்கோ, நிம்மதியை அதிகப்படுத்திக்கோ. இப்படியெல்லாம் நீ இருந்தாலே போதும். சந்தோஷம் தானாக வரும். இருக்கிற நிமிஷம் சந்தோஷமாக இருங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிம்மதிங்கிறது எங்கே கிடைக்கும்? நிம்மதி வேணும் அப்படின்னா தெய்வத்தை நோக்கி வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுற ஒவ்வொரு நிமிஷத்தையும், இதுவரைக்கும் நீ பார்த்த பிரச்சனைகள், இதுவரைக்கும் நீ சந்தித்த ஒவ்வொன்றும் உன்னை விட்டு நிச்சயமாக கவலைகள் அனைத்தும் விலகும். நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொன்றுமே என்னிடமிருந்து கிடைக்க நான் நிச்சயமாக உதவிகளை அள்ளி அள்ளி செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய துரோகங்கள் நடந்துவிட்டது. ஒவ்வொரு விஷயமும் உத்து மற்றவர்கள் பார்த்தார்கள் என்றால், உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டார்கள் என்றால் அழுவார்கள். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நடந்து கொண்டு இருக்கிறது. இனிமேல் அப்படியெல்லாம் விட்டுவிடவும் மாட்டேன். உன்னை ஒவ்வொரு நாளும் படுத்தவும் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கவும் நான் விடவும் மாட்டேன். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயங்கள் அனைத்தும் வெற்றி என்ற ஒன்றுக்குள்ளேயே வரும். தைரியமாக இரு. எவ்வளவு உன்னால் முடியுமோ அந்த அளவுக்கு தைரியமாக இரு. நான் இருப்பேன். புரிந்ததா?